வணக்கம். நான் டாக்டர் ரஜீஷ், கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நாகர்கோயில். எல்லாருக்கும் வந்துட்டு பித்தப்பை கல் வந்து நெறைய பேருக்கு இருக்குது. அது நம்ம சொந்தக்காரங்களோ, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களோ நெறைய பேருக்கு இருக்கும். பட் நெறைய பேர் என்னன்னா வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு பயந்துட்டு, அத அப்படியே வச்சுட்டு வருஷக்கணக்குல மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு தான் இது பேசுறேன் நானு. பேசிக்கலி ஒரு பித்தப்பை கல்லு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, பித்தப்பை கல்ல வந்து மாத்திரை மூலமா அத சரி பண்ண முடியாது. அது வந்து இட்ஸ் எ ஸ்டோன். அது ஒரு கல் அது. ஸோ அந்த கல்ல வந்து நம்ம வந்து மாத்திரை மூலமா கரைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அது சர்ஜரி மூலமா மட்டும் தான் வந்து நம்ம அத வந்து சரி பண்ண முடியும். சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து அடுத்த டவுட் என்னன்னா, சர்ஜரி பண்ணும்போது கல்ல மட்டும் எடுப்பாங்களா? இல்லன்னா பித்தப்பைய ஃபுல்லா எடுப்பாங்களா? பித்தப்பை ஃபுல்லா எடுக்கிறனால நம்மளோட டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கா? இல்லையாங்கிறது எல்லாருடைய டவுட் இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து பித்தப்பை கல்லு மட்டும் நம்ம எடுக்க முடியாது. நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம அத வந்து பித்தப்பையும் சேர்த்து கல்லையும் சேர்த்து 2யும் சேர்த்து தான் எடுக்க முடியும். அதான் ரொம்ப சிம்பிள். ஆனா அதுதான் கரெக்ட்டான இது. கல்லு மட்டும் எடுக்கவோ நம்ம இது பண்ண முடியாது. தேங்க் யூ.